வெயில் காலத்தில் எப்போவுமே கொஞ்சம் வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி குழு குழுங்கிற ஃபுட்டை தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளால் மறக்கவே முடியாது. மூளை மூளைக்கு பானையிலெல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அதே கம்மங்குள்ள நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்ய முடியும். இதுக்கு பெரிய சைட் டிஷ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெறும் வறுத்த மோர் மிளகாய் இருந்தாலே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்த கம்பை, அதாவது கல் மண் இல்லாத கம்பை நல்லா ஜல்லிச்சு அதில் நல்லா வாஷ் பண்ணி நான் காய வச்சுருக்கேன். நீங்கள் யாராச்சும் கடையில் வாங்குறீங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு படி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அரிசியும் கம்பையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு 1க்கு 2 பல்ஸ் மோடில் சுற்றினாலே போதும். நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா முதலையே அரிசியும் கம்பையும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1க்கு 2 அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வண்டு வைக்காமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறனால நான் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி ஸ்டோரும் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாதி மாவோட ஃபார்மேட்டில் இருக்கும், பாதி திருன்னு இருக்கும். அப்படி இருந்தால் தாங்க கம்மங்கூழ் செம்ம டேஸ்ட்டாக வரும். நான் ஆல்ரெடி கழுவி காய வச்சுருக்கிறதுனால ஒரே ஒரு தடவை மட்டும் தண்ணி ஊற்றி அலாசி மேலே இருக்கிற அந்த கப்பியை மட்டும் இருத்திக்கிறேன். இது ஒரே தடவை வாஷ் பண்ணும்போதே தனியாக வந்துடும். இது நான் தனியாக எடுத்துருவேன். நம்ம அந்த மிச்சம் இருக்கிறத மட்டும் கொதிக்க வச்சா போதும். கம்மஞ்சோறு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது டேஸ்டியாக மட்டும் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சம்மரில் எப்பவுமே வேர்க்குருவெல்லாம் வரும். இந்த சம்மருக்கு ஏற்ற ஃபுட்டாக கூலிங்காக எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எத்தனை சூரியன் சொல்லுன்னு சுட்டாலும் சரிங்க, நம்ம பாடியை இந்த மாதிரி லைட் வெயிட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லைனா வெயிலில் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடும். மார்னிங் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுக்கும்போது அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 1க்கு 2 திரிச்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே நல்லா கிளறணும். ஒரு 5 நிமிஷமாவது கைவிடாமல் கிளறினா தான் கட்டி தட்டாமல் அடி பிடிக்காமல் அது நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே வேகும். உப்பு மட்டும் போட்டுறக்கூடாது, உப்பு நம்ம கடைசியாக தான் போடணும். இப்போ பாருங்கள், எல்லா சைட்லேருந்தும் பபிள்ஸ் அந்த கம்பும் அரிசியும் வேக ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு, கால்சியம் எல்லாமே இருக்குங்க. அதுவும் மண்பானையில் செய்யும் போது டேஸ்ட்டு தூளாக இருக்கும், நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட்டும் போடாது. நம்ம என்னதான் வெயிலில் சுற்றுறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மார்னிங்கே ரொம்ப தோசை இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பழங்காலத்து ஆளுங்கள்லாம் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. நம்மளும் இப்போ கொஞ்சம் இதே மாதிரி ட்ரை பண்ணி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாலே போதும், எந்த நோய் நொடியும் கிட்ட அண்டாது. நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கறக்கு கொஞ்சோண்டு தண்ணியை தொட்டு கம்பில் தொட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வந்தால் நம்ம கம்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆறினதுக்கப்புறம் நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை நல்லா உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்து ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணால் போதும். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. எதுவுமே கசகசன்னு பண்ணவே வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து நம்ம கம்பையும் அரிசியும் திரிச்சு வச்சாலே போதும். அதை நம்ம சேவும் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வேக வச்சதை அதே பாத்திரத்தில் போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டா போதும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வெங்காயத்தை வெட்டு, பச்சை மிளகா வெட்டுங்கிற பிரச்சனையே இருக்காது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலையில் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நமக்கு வேறு ஏதாவது வேலைகள் ஈஸியாக இருக்கும். தயிரை நம்ம வீட்டிலே ஈஸியாக ரொம்ப கெட்டியாக சிம்பிளாக பண்ண முடியும். நான் எடுத்துருக்கிறது மாட்டுப்பால். ஒரு தடவை நான் காய்ச்சினேன், அதே இதில் நம்ம மறுபடியும் காய்ச்சி தயிர் ஊற்றும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். நான் பால் ஏடெல்லாம் போட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருப்பேன். இப்படி நம்ம அடி பிடிக்காமல் கிண்டும் போது தயிர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது மாட்டுப்பால். மாட்டுப்பாலில் எப்போவுமே கொஞ்சம் தன்மையாக தாங்க இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்ட வச்சு கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் பால் பவுடர் போட்டு நல்லா கிளறினாலே போதும். பால் நல்லா பொங்கி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிடணும். இதில் ஒரு சின்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாலே போதும், தயிர் அவ்வளோ கெட்டியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பால் பவுடர் திட்டுலாம் இல்லாமல் நல்லா கிளறி விட்டு மெயின் என்னென்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். இது நான் தட்டுக்கடியில் ஒரு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தயிர் ஊற்றும் போது தயிரோட தன்மையே வேறு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அது சீக்கிரமாகவே புளிக்காது. நான் புளிச்ச தயிரை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம ஊற்ற போகிறது மண்பானையில் ஊற்றுறோம், சீக்கிரம் புளிக்குங்கிற பிரச்சனையே இருக்காது. நம்ம கொஞ்சம் ஊற்றி கையில் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் பால் கை வச்சா பொறுக்கிற சூடு இருக்கணும்.
பால் நல்லா சூடாகவும் இருக்கக்கூடாது, ஆறியும் இருக்கக்கூடாது. அந்த டைமில் கொஞ்சம் நுர வர மாதிரி பாலை பானைக்குள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்களேன், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதை நம்ம கலக்க வேண்டியதில், ஒன்றுமே பண்ண வேண்டியதில், நம்ம ஆட்டாமல் ஒரு பக்கம் வச்சாலே போதும். இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே அவ்வளோ சூப்பராக தயிர் ஆகிடும். வெறும் 6 மணி நேரம் போதுங்க. சூப்பரான தயிர், அதுவும் கெட்டியாக இருக்கிற தயிர் ஹெல்த்தியாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் எவ்வளோ தான் ஆட்டினாலும் தயிர் கீழேயே விழுகாது. ஏன்னா தயிர் அவ்வளோ கெட்டியாக சூப்பராக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இனி என்ன, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் தயாராகிடுச்சு. இதை விட ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டே இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நைட்டு செஞ்சு வச்சு பானையில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது ஒரு ஹெல்த்தியஸ்ட் ஆப்ஷனுங்க. இது எல்லாமே நம்ம உணவோடு சேர்த்தும் போது வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீந்துடும். வயிறு குழுன்னு சந்தோஷமாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம வெளியிலலாம் போய் சுற்றும் போது கொஞ்சம் தயிரெல்லாம் சேர்த்துக்கிட்டா அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா கையில் கட்டி இல்லாமல் பிணைஞ்சு விட்டுறணும். கம்பு சாப்பாடு எல்லாமே அதுலேயே வெந்துடும். நம்ம பானையில் போட்டு வச்சுருக்கும் போது அடுத்த நாள் குழுன்னு இருக்கும். நான் அதே தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது மோராகவும் யூஸ் பண்ணலாம். நான் தயிர் அப்படியே போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுட்டேன். நம்ம பிணைஞ்சு விட்டு உப்பு சேர்த்தும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெறும் வெங்காயம் மோர் மிளகா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.